துரோகம், பொய்மை, செய்நன்றி மறத்தல், வன்முறை ஆகியவற்றின் மொத்த உருவமாக விளங்கும் எடப்பாடி பழனிசாமி தன்னை விசுவாசமற்றவர் என கூறியது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் உள்ளது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுகவுக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் எந்த அளவிற்கு விசுவாசமாக இருந்தேன் என்பதை அவரே பலமுறை தெரிவித்துள்ளார் என குறிப்பிட்டுள்ள ஓபிஎஸ், தன் விசுவாசம் குறித்து பேச 10 தோல்வி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை என விமர்சித்துள்ளார். பொய்மையின் மொத்த உருவம் துரோகி எடப்பாடி பழனிசாமி என்றும், முதலமைச்சர் பதவியை கொடுத்தவருக்கு பரிந்துரை செய்தவருக்கு துரோகம் செய்தவர் இபிஎஸ் என்றும் சாடினார். 4 ஆண்டு ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்தவருக்கு துரோகம் செய்தவர் இபிஎஸ் என தெரிவித்த ஓ பன்னீர்செல்வம், கட்சிக்கு தானும் ஆட்சிக்கு இபிஎஸ் என்றும் கூறித்தான் இணைவதற்கு தூதுவிட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அதற்கு மாறாக கையெழுத்திடும் அதிகாரமுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி தனக்கு தர வேண்டும் என நிபந்தனை விதித்தார் இபிஎஸ் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவின் நலன் கருதியே நிபந்தனையை ஏற்றுக்கொண்டதாக அறிக்கை மூலம் விளக்கமளித்துள்ள ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு செல்கிறார் என கூறியுள்ள ஓபிஎஸ், வரும் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் அதிமுக ஆட்சியமைக்க வேண்டும் என்றால் தலைமை மாற்றப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டியில் 53,375 குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகை கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் விக்கிரவாண்டியில் 8,50,00,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டு 1,633 குடும்பங்களும், மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் விக்கிரவாண்டியில் 80,929 பேரும் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 15,415 பேருக்கு 6,28,00,000 ரூபாய் மதிப்பிலான உதவிகளும், புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 738 மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும், விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் விக்கிரவாண்டியில் மட்டும் 3,89,00,000 முறை பெண்கள் பயணம் மேற்கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு வழங்கி 20% இடஒதுக்கீட்டால் 1990இல் பொறியியல் கல்லூரிகளில் சேர்ந்த வன்னிய மாணவர்களின் எண்ணிக்கை 292ஆக அதிகரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு போராட்டத்தில் காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியான 21 சமூக நீதி போராளிகளுக்காக 5,70,00,000 மதிப்பில் விழுப்புரம் மாவட்டத்தில் மணிமண்டபம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு திமுக அரசு அநீதி இழைத்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் 60,000 பேருக்கு நிதி வழங்கப்படுவதாக அமைச்சர் உதயநிதி பேசியதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் மிக குறைந்த அளவிலானவர்களுக்கு உரிமை தொகையை கொடுத்துவிட்டு அதை சாதனை போன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுவது அதிர்ச்சி அளிப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் பெரிய மாவட்டங்களில் ஒன்றான விழுப்புரம் மாவட்டத்தில் சராசரியாக வழங்க வேண்டிய பயனாளர்களில் 1/5 பங்கு மட்டுமே வழங்கப்படுவது அநீதி என குறிப்பிட்டுள்ள அன்புமணி, மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் துரோகம் செய்தவர்களுக்கு பாடம் புகட்ட சரியான தருணம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் தான் என தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதன் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலானவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என அன்புமணி தெரிவித்துள்ளார்.